அம்மா நான் மறுபடியும் வேலையில் ஜாயின் பண்ண போகிறேம்மா. நாளிலேருந்து வேலைக்கு போகிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. கார்த்திக், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இப்போதான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். வீட்லயே உட்காந்து ஆனந்தி ஆனந்தின்னு புலம்புறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா ரொம்ப பிஸி ஆயிடுவ. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆனந்தி என்னையும் மறந்துடுவல்ல? எப்படிம்மா? ஆனந்தி அதே கம்பெனியில் தானே வேலை பார்க்கா? நான் தான் அவளுக்கு அங்கே வேலை வாங்கி கொடுத்தேன். அவங்க வேலை பார்க்குறாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன். ஐயோ, அதுக்குள்ள அவசரப்பட்டு ஆனந்தியை மறந்துடு. அது இது தேவையில்லாத வெட்டி பேச்சு. எங்க என்னங்க இதெல்லாம்? ஆனந்திக்கு நீங்க வேலை வாங்கி கொடுத்தீங்களா? அத அவ ஏத்துக்கிட்டாளா? ஏன் என்னையே ஏத்துக்க தயாரா இருக்கா? நான் வாங்கி கொடுத்த வேலையை ஏத்துக்க மாட்டாளா? பைத்தியம். என்ன பேசுறீங்க நீங்க? இது பாரு, நான் இப்பதான் வந்திருக்கேன். காலம் பூரா என் கூட தான் இருக்க போறேன்னு சொல்றேன். அதனால இதெல்லாம் பேசுறதுக்கு நிறைய நேரம் இருக்கு. சாவகாசமா பேசலாம். இப்ப நான் டயர்டா வந்திருக்கேன். கொஞ்சம் நிம்மதியை விட. பசிக்க போகுது, போய் சாப்பிட்டு படுத்து தூங்கு போ. போன்னு சொல்றேன். ஆமா. ச்சே. ஐயோ, நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? இதே படத்தை அன்னைக்கு அந்த இடத்துல மாட்டும்போது அங்கே நின்றுக்கிட்டு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நம்ம 2 பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது சொன்னேன்னா, இன்னைக்கு அம்மா என்ன சொன்னாங்க? எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுன்னு சொன்னாங்களா? அதுதான் உண்மை. புரிஞ்சுக்க இப்போவாது. அவங்களுக்கு தான் புரியல. நீ படித்த பொண்ணு தானே, உனக்கே புரியல. புத்திசாலி பொண்ணு தானே நீ. லூஸ். இதை வர நான் இப்போ ஆஃபீஸில் சேர்ந்தது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அவ்வளோதான். போக போக நம்ம எப்படியெல்லாம் நெருங்க போகிறோம், எப்படியெல்லாம் ஒன்றா இருக்க போகிறோம். நான் சொன்ன நீ நம்ப மாட்ட. போக போக நீயே பாரு, அப்போ தான் புரிஞ்சுக்குவேன். புரியுதா முட்டாள்? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். ஜிஎம்ஐ பார்க்கணும். ஜிஎம்ஐ பார்க்கணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. சார், உங்களை பார்க்கறதுக்காக யாரோ ஒரு லேடி. மிஸ்டர் விஸ்வநாதன் பார்க்க சொன்னாருன்னு சொல்லுங்க. மிஸ்டர் விஸ்வநாதன் அனுப்புனாரா சார்? ஸ்ட்ரைட்டாக போங்க. ஓகே. ம். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க, சார் நான் தான் அபிநயா. உட்காருங்க. தேங்க்யூ சார். விஸ்வநாதன் என்கிட்ட ஃபோனில் பேசினாருமா. உங்களை பற்றி நிறைய சொன்னார். அஃப்கோர்ஸ் இப்போன்னு இல்லை, இதுக்கு முன்னாடியும் நிறைய தடவை பாராட்டி சொல்லியிருக்காரு. அபின்ற பொண்ணு மட்டும் ஆஃபீஸில் இல்லைனா எனக்கு டென்ஷன் அதிகமாயிடும்னு சொல்லியிருக்காருமா. அவருக்கு என் மேலே ரொம்ப அன்பு சார். என்னோட அப்பா மாதிரி அவர். வெரி குட். அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். எனக்கு அவர் மேலே ரொம்ப மரியாதை உண்டு. இங்கே உங்களுக்கு வேலை தரதில் எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. அந்த ஆஃபீஸில் நடந்துக்கிற மாதிரி நீங்கள் இங்கே பொறுப்பாக நடந்துக்கணும். அவ்வளோதான். நடந்துப்பீங்கல்ல? ஓ, நிச்சயமா நடந்துக்குவேன் சார். ரொம்ப சின்சியரா இருப்பேன். என்ன நீங்க நம்பலாம். வெரி குட். எப்போ ஜாயின் பண்ணுறீங்க? எப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம் சார். இப்போ கூட ஜாயின் பண்ணுறேன் சார். ஆனால் என் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல. நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார். அட, அதெல்லாம் தேவையில்லைம்மா. நீ நேரடியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிக்கலாம். நோ ப்ராப்ளம். சரி சார். தேங்க்யூ சார். அங்கே உன்னோட சம்பளம் எவ்வளோம்மா? 7500 சார். ஓஎஸ், இங்கேயும் அதே சம்பளத்தை வாங்கிக்கம்மா. போக போக நான் இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுத்துறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நீ என்ன பண்ணுற, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு போய்டுற என்ன? சரிங்க சார். எஸ் சார். நான் சொல்லல, மிஸ்ஸஸ் அபி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட டீட்டெயில் கலெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணிடுங்க. நான் அவங்கள அனுப்புகிறேன். ஓகே? சொல்லிட்டேம்மா. லெஃப்ட் சைடு ரூமில் சிவகாமின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட டீட்டெயிலை சொல்லுங்க. அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி தருவாங்க. நான் சைன் பண்ணி கொடுத்துறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி சரிம்மா. மச்.
நான் வெயிட் பண்றேன் சார். ஓகே வெயிட் பண்ணுமா. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, சாரோட செக்ரட்டரி. இவங்க தான். ஓகே தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் நான் தான் அபிநயா. சார் சொன்னாரு, ப்ளீஸ் உட்காருங்க. ஓகே. இதுல உங்க நேம், உங்க அட்ரஸ் அண்ட் உங்க குவாலிஃபிகேஷன் எழுதி கேன் ஐ கொடுங்க. ஹேவ் யுவர் பென் ப்ளீஸ்? தேங்க்யூ. இந்தாங்க. டைப் பண்ணி தர, கொஞ்சம் வெயிட் ஆ. பண்ணுங்க. ஆ, ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோங்க. ம். ஹலோ, அம்மா, நான் தான் அபி பேசுறேன். என்னம்மா எங்க இருந்து பேசுற? அம்மா, நான் ஒரு ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன். என்ன விஷயம்? அம்மா, நான் பாஸை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்போ ஒரு இடத்துக்கு அவர் வேலைக்கு சொல்லி அனுப்புனாரு. நானும் சரி கேஷுவலா பார்க்கலான்னு தான் இங்க வந்தேன். ஆனா ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்குமா, உடனே அவங்க என்ன அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. நிஜமாவா சொல்ற? ஆமாம்மா, இப்போ நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக தான் அந்த ஆஃபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் அபி. அதான் உன்கிட்ட இதை உடனே சொல்லணும். கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவல்ல, அதனால தான் உனக்கு உடனே ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். அப்படியா? ஆமாம்மா, நாளைக்கே வேலையில சேரணுமா. ரொம்ப சந்தோஷம் அபி. ஆமாம்மா, இப்பதான் எனக்கே நிம்மதியா இருக்கு. மனசுல ஒரு புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு. அபி, உன் மனசுக்கு கடவுள் உன்னை ரொம்ப சோதிக்க மாட்டாருமா. தன்னால ஒரு வழியை தேடி கொடுத்துட்டார் பாத்தியா? ஆமாம்மா. சரி, மத்ததெல்லாம் நான் நேர்ல வந்து பேசுறேன். சரிம்மா. வச்சிட்டுமா? ஆ. சரி. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வெளியில வெயிட் பண்றேன். சரி. ஹலோ, குட் மார்னிங் சார். மிஸ்டர் ஸ்ரீதரை பார்க்கணும், இருக்காரா? இருக்காரு சார். ஸோ மிஸ்டர் ஸ்ரீதர், நான் சொன்னதை நீங்கள் முடிச்சு கொடுத்துருவீங்கன்னு எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா சார். யூ நோ வை? பிகாஸ் நான் வந்து நம்ம பயர்ஸ்க்கு இந்த மந்த் எண்ட்குள்ள அவங்க கிட்டே சாவியை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணேன். ஓகே சார். அண்ட் ஐ ஹோப் யூ டோன்ட் டிசப்பாயிண்ட் மீ. ஓகே, ஐ ஷால் லீவ் நவ். சார், மேலும் மேலும் நீங்கள் நிறைய ஒர்க் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, உங்களை நம்பி தான் இந்த கம்பெனி இருக்கு. அது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. ஐ மீன் த குவாலிட்டி. அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிப்போம் சார். ஓகே, ஸோ ஐ ஷால் கால் யூ பேக். ஓகே சார். நீ இதுக்கு முன்னாடி ஆதித்யா கம்பெனியில் வேலை பார்த்தியாமா? நான் வேலை பார்த்தது ஜெயம் பில்டர்ஸ்ல தான் சார். அதை தான் ஆதித்யா டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு. அது தெரியுமா? நான் கேட்கறது, ஆதித்யா டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் நீ அந்த கம்பெனியில் வேலை செஞ்சியா? ஆமா சார். இந்த விவரத்தை நீ முதல்ல சொல்லியிருக்கலாமே. நான் என்ன நினைச்சேன்னா, ஆதித்யா வர்றதுக்கு முன்னாடி நீ அங்கே வேலை பார்த்துருப்பியோன்னு நினச்சேன். சார், இதில் என்ன சார் இருக்கு? சார், ஏதாவது பிரச்சனையா? இது ரொம்ப சின்ன கம்பெனிமா.
பெரிய கம்பெனிங்க தர சப்கான்ட்ராக்டை வச்சு தான் இந்த கம்பெனி ஓடிட்டு இருக்கு. அப்படி வரதுல முக்காவாசி வேலைகளை மிஸ்டர் ஆதித்யா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் சில வேலைகளை தரதா சொல்லியிருக்காரு. இந்த கம்பெனிக்கே அவர் ரொம்ப முக்கியமானவர். அவரை நம்பிதான் இந்த கம்பெனியே இருக்கு. அவருக்கு அதிருப்தி வர மாதிரி நான் எந்த காரியத்தையும் செய்ய முடியாதுமா. புரியுது சார். நீங்க எனக்கு வேலை தர சூழ்நிலையில இல்ல, அதானே சார்? சாரிம்மா, என்னை மன்னிச்சிரு. ஓகே ஓகே, கத்த ஆம்பிளிக்கல் கோடைஸு தொப்புள் கொடி அறுக்கணும்னு சொல்றேன், புரியல? இனிமே அவன்கிட்ட எந்த உறவும் வேண்டாம், சொன்னது செய். ஏய், அதிகமா பேச வேண்டாம், சொல்றது செய். ஓகே, கால் யூ பேக். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். உலகம் ரொம்ப சின்னது அபி, அதுலயும் பிசினஸ் உலகம் ரொம்ப சின்னது. அந்த சின்ன உலகத்திலயும் ஆதித்யா பெரிய அளவுல அதிகாரம் செலுத்துறாள். நீ எங்க நிழல் தேடி ஒதுங்கினாலும் அந்த நிழலுக்கு சொந்தமான மரத்தை ஆதித்யா கொத்தகைக்கு எடுத்திருக்கானா இல்லையான்னு பார்த்து ஒதுங்கணும். என்ன பேச்சை காணோம்? எப்பவுமே ஓவரா பேசுறது தானே உங்களோட வழக்கம். நம்ம தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்காம அதிகமா பேசி பழகிட்டீங்க, அந்த மாதிரி வளர்ந்துருக்கீங்க. இப்போ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து நிக்கிறீங்க. நீங்க என்ன பத்தி கமெண்ட் பண்ற மாதிரியான இடத்துல நான் இல்ல மிஸ்டர் ஆதித்யா. ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இருந்தாலும் பழைய நினைப்பு இருக்குதானே செய்யும். நீ இந்த சிட்டில எங்க வேலை தேடி போனாலும் அங்க என்னோட ஆதிக்கம் இருக்கும். ரொம்ப பேசாதீங்க மிஸ்டர் ஆதித்யா, நீங்க ஒண்ணும் கடவுள் இல்ல. இப்போ இந்த பிசினஸ்ல நான் தான் பலசாலி, நான் தான் நம்பர் 1. லுக், இந்த பிசினஸ்ல எவன் பெரிய ஆளோ அவன் கடவுள் மாதிரி தானே. என்னோட பேரோட அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஆதித்யா, சூரியன். சூரியனோட ஒளிப்படாத இடம் இந்த பூமியில எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த தொழிலையும் என்னோட பவர் செயல்படாத இடம் எங்கேயுமே கிடையாது. பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருட்டாயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு உங்க பேச்சு. என்னது? what do you mean? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா? you are in the fool's paradise. அதான் உங்க பேச்சு இப்படி இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டா அபி ஒன்னும் ஆதித்யாக முடியாது. இந்த மாதிரி திமிர் பிடிச்ச ஒரு வரட்டு முதலாளியா ஆகணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை மிஸ்டர் ஆதித்யா. நேர்மையா மனுஷ தன்மையோட செய்யறதுக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும்னு தான் நினைக்கிறேன். வேலை நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஃபீல்ட்ல உனக்கு அது கிடைக்காது, எழுதி வச்சுக்கோ. அப்படியா? பாப்போம். எனக்குன்னு ஒரு வேலை நிச்சயமா கிடைக்கும். நோ சான்ஸ், நோ சான்ஸ். வேலை கிடைக்காது. இனிமே நீ கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். வெயிட் 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 வெயிட். ஆனா நீ பாக்குறதுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு. வீடா போய் ஊர்கா விற்கலாம். அதுக்கு தான் நீ லாயக்கு. ஏய் பட பேசுற. ஏய் அபி, அபி, ஆதித்யாவை போடா.